ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு என்லெஸ் நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எக்ஸலில் ஒரு 6 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first one பார்த்தோம்னா இன்விசிபிள் டேட்டா. ஷீட்டில் நமக்கு டேட்டா இருக்குது, ஆனால் இன்விசிபிளாக தேவை. ரொம்ப சிம்பிள். எந்த செல்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா நமக்கு இன்விசிபிளாக வேணுமோ அந்த குறிப்பிட்ட செல், இல்லை உங்களுக்கு என்டையர் ஷீட் வேணும்னா என்டையர் ஷீட்டையும் நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இந்த 4 செல்லு தான் தேவை. கண்ட்ரோல் 1 கொடுத்து ஃபார்மேட் செல்ஸ் டயலாக் பாக்ஸை லான்ச் பண்ணிடலாம். அண்ட் அதில் கஸ்டம் கேட்டகரிக்குள்ளே போனோம்னா டைப் ஜென்ரல் அப்படிங்கிறது தான் டிஃபால்ட்டாக இருக்குது. ஜென்ரலை கம்ப்ளீட்டாக அங்கேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக 3 செமிகோலன் நாம் என்ன பண்ணுறோம், ப்ளேஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுங்க. இப்போது இந்த செல்லில் இருக்கக்கூடியது எல்லாமே இன்விசிபிளாக இருக்குது. பட் நல்லா கவனிங்க, இந்த செல் ரேஞ்சில் இருக்கிற டேட்டா எதுவுமே எரேஸ் ஆகலை, எல்லாமே அந்தந்த செல்லில் தான் இருக்குது. ஜஸ்ட் அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்முலா பாரில் போய் பார்த்தோம்னா நமக்கு டேட்டா இன்னுமே அங்கே தான் இருக்குது. ஸோ அதுக்காக உங்களுடைய சென்சிட்டிவான டேட்டா இல்லை ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான ரிப்போர்ட்ஸை தயவு செஞ்சு ஹைட் பண்ணணும், இல்லை மெயின்டைன் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும் இன்விசிபிளாக அப்படிங்கிறதுக்காக இந்த மெத்தடை யூஸ் பண்ண வேண்டாம். இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. மேபி நீங்கள் ஒரு பெரிய டேட்டா செட்டை மெயின்டைன் பண்ணுறீங்க. அந்த டேட்டா செட்டை மெயின்டைன் பண்ணும்போது, ஒர்க் பண்ணும்போது ஒரு சில ஹெல்ப்பர் காலம்ஸ், ஹெல்ப்பர் டேட்டாஸ், ஹெல்ப்பர் கால்குலேஷன்ஸ் நீங்கள் நிறைய இந்த ஷீட்டில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது, இப்படி இன்விசிபிள் டேட்டாவை மெயின்டைன் பண்ணும் போது அந்த ஷீட் பார்க்குறதுக்கு இன்னும் ஃபேர் அண்ட் க்ளீனாக பார்த்தீங்கன்னா இருக்கும். இல்லை ஈவன் உங்கள் கோவர்க்கர் ஆர் ஃப்ரெண்ட்ஸோட டேட்டாவை இந்த மாதிரி பண்ணி வச்சாலும் தப்பே கிடையாது. மற்றபடி இந்த இன்விசிபிள் டேட்டாவை மறுபடியும் விசிபிள் ஸ்டேட்டுக்கு நீங்கள் கொண்டு வரணுங்கிற பட்சத்தில் சேம் கண்ட்ரோல் 1 கொடுத்து ஃபார்மேட் செல்ஸை லான்ச் பண்ணுங்கள். கஸ்டமில் நமக்கு ஜஸ்ட் நீங்கள் லிஸ்ட்டில் போயிட்டு ஜென்ரலில் மறுபடியும் நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே போதும். ஆஸ் யூஷுவல் நம்ம டேட்டா விசிபிள் ஸ்டேட்டுக்கு வந்தாச்சு. ஸோ செகண்ட் ஒன் பார்த்தோம்னா ஃபார்முலா பாரை ரீசைஸ் பண்ணுறது. இன்னுமே நிறைய பேசிக்கான யூசர்ஸ்க்கு இந்த ஃபார்முலா பாரை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ரீசைஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஐடியாவே பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருப்பாங்க. ரொம்ப சிம்பிள். உங்கள் ஃபார்முலா பாரை உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ரைட் சைடில் பார்த்தோம்னா நமக்கு இந்த ஏரோ இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நம்ம கொலாப்ஸ் ஆர் எக்ஸ்பேண்ட் என்ன பண்ணலாம், பண்ணிக்கலாம். ஓகே. மற்றபடி நார்மலாகவே நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, இந்த ஃபார்முலா பாரோட பார்டருக்கு வந்தோம்னா நமக்கு இந்த டபுள் சைடு ஏரோ இருக்கு இல்லையா, இந்த ஏரோவை யூஸ் பண்ணி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ இந்த ஏரியாவை நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணி புல் பண்ணிக்கலாம். வெர்டிக்கலாக மட்டும் கிடையாது, ஈவன் இந்த 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஹாரிசாண்டலாகவும் இந்த வேலையை என்ன பண்ண முடியும், செஞ்சுக்க முடியும் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி. ஏன் இந்த மாதிரி ஃபார்முலா பாரை நம்ம ரீசைஸ் பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு பெரிய ஃபார்முலாவை நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண ஏதோ ஒரு செல்லில், இல்லை நீங்கள் மெயின்டைன் பண்ணுற ஏதோ ஒரு செல்லில் டெக்ஸ்ட் நிரம்பி வழியுது அப்படின்னும் போது ஒரு அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் லைனில் இந்த ஃபார்முலா பாரில் பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் தெரியும். ஓகே. இதே நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கும்போது கட்டான கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே தான் இருக்குது, அதே செல்லில் தான் இருக்குது. ஆனால் விசிபிளாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா, முக்கியமாக ஒரு ஃபார்முலாவை நீங்கள் பில்ட் பண்ணும்போது, பெரிய ஃபார்முலா பில்ட் பண்ணும்போது சிங்கிள் லைனில் பார்த்தோம்னா அது என்டையராக பார்த்தீங்கன்னா தெரியாது. ஓகே. கம்ப்ளீட் டேட்டா உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா விசிபிளாக இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கொலாப்ஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு நல்ல ஷார்ட்கட் கீ இருக்குது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்கன்னா நடக்கும். ஓகே. ஸோ நார்மலாக நீங்கள் ப்ரீவியஸாக என்ன சைஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்களோ அதே ரீசைசிங் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா இது ஃபிட் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் கீ மறந்துருச்சுன்னா ரொம்ப சிம்பிள். அந்த எண்டில் ஒரு ட்ராப் டவுன் இருக்கு இல்லையா, அந்த ஏரோ, அதுக்கு மேலே நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கனாலே கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ அப்படிங்கிறது தான் ஷார்ட்கட் கீங்கிறது ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும். சுருக்கமாக சொல்லணும்னா, பெரிய டேட்டா கண்டென்ட் இல்லை பெரிய ஃபார்முலா பில்ட் பண்ணுறீங்களா, உங்கள் ஃபார்முலா பாரை எக்ஸ்பேண்ட் பண்ணி வேலை செய்யுங்க. அப்போ உங்களுக்கு இன்னுமே ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஓகே. ஸோ தேர்ட் ஒன் பார்த்தோம்னா நேம்டு கான்ஸ்டன்ட். நல்லா கவனிக்கணும். நமக்கு ஒரு குறிப்பிட்ட வேல்யூவை இந்த ஒர்க் புக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கணும். எப்போல்லாம் ஃப்யூச்சர் கேல்குலேஷன்ஸ்க்கு அந்த வேல்யூ எனக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் எந்த ஒர்க் ஷீட்டில் இருந்து வேணாலும் நான் அதை எடுத்து என்ன பண்ணுவேன், யூஸ் பண்ணுவேன். நல்லா கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எம்ப்ளாயோட சேல்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த செல்லில் இருக்குது. இந்த அமௌண்ட்டுக்கு 5% டேக்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி எனக்கு தேவை.
அப்போது இந்த 5%ங்கிற டேக்ஸ் ரேட்டை நம்ம எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம், உள்ளே இன்க்ளூட் பண்ணலாம். உதாரணத்துக்கு இந்த கேல்குலேஷன்லேயே இன்டூ 5% நம்ம என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். இல்லை நம்ம ஏதாவது ஒரு செல்லில் 5%ங்கிறத அந்த வேல்யூவை மட்டும் கொடுத்து இந்த செல்லை ஆஸ் அ ரெஃபரன்ஸாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஈவன் நாம் வேறு ஏதாவது ஒரு ஷீட்டில் நம்ம ஒர்க் பண்ணுறோம், இங்கே நமக்கு அந்த டேக்ஸ் ரேட் தேவைப்படுது, இங்கே நம்ம அந்த கேல்குலேஷன் செய்கிறோம்னா இந்த ஷீட்டில் வந்து அந்த ரெஃபரன்ஸை நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அப்போது 5%ங்கிற இந்த டேக்ஸ் ரேட்டு எனக்கு கேல்குலேஷன் பண்ணும் போது தேவை, ஃபார்முலாவில் தேவை. ஆனால் இந்த 5%ங்கிற இந்த வேல்யூ இந்த ஒர்க் புக்கில் எங்கேயுமே ஸ்டோர் பண்ணி இருக்கக்கூடாது. ஆனால் டேக்ஸ் ரேட்டுன்னு டைப் பண்ணனா எனக்கு இந்த 5%ங்கிறது வரணும். ஸோ ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் இதை டெலீட் பண்ணிடலாம். அண்ட் டைரெக்டாக நம்ம ஃபார்முலாஸ் டேப்குள்ளே போனோம்னா அங்கே டிஃபைன் நேம். ஸோ இதில் நமக்கு தேவையான நேம் கொடுக்குறேன், டேக்ஸ் ரேட் ஸ்பேஸ். இங்கே அக்செப்டபிள் கிடையாது, அதனால் அண்டர்ஸ்கோர் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தேவை 2 வேர்டாக டைப் பண்ணுறீங்கன்னா ஓகே. அண்ட் ஸ்கோப் நமக்கு ஒர்க் புக் தான். கமெண்ட்டில் நீங்கள் ஏதாவது கொடுக்குன்னா கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு ஜென்ரல் சேல்ஸ் டேக்ஸ்னு என்ன பண்ணுறேன், கொடுத்துருக்குறேன். இப்போது கீழே ரெஃபர்ஸ் டு அப்படின்னு கொடுத்து நாம் செலக்ட் பண்ண செல்லோட ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, நமக்கு அந்த ரெஃபரன்ஸே வேண்டாம். ஜஸ்ட் இதை கம்ப்ளீட்டாக இங்கேருந்து எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக எனக்கு தேவையான அந்த டேக்ஸ் ரேட்டை மட்டும் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்துடலாம். இப்போது எந்த கேல்குலேஷனில் இருந்தாலும் சரி, ஜஸ்ட் இப்போ இந்த இடத்துல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இன்டூ டேக்ஸ் ரேட்டுன்னு நான் கொடுத்தாலே போதும், நமக்கு அந்த செல் அந்த நேம்டு கான்ஸ்டன்ட் பார்த்திங்கன்னா வந்துடும். ஜஸ்ட் நம்ம அதை என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஸோ இப்போ கவனித்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அங்கே நமக்கு அந்த 5% டேக்ஸ் ரேட் பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஈவன் நான் வேறு ஏதோ ஒரு ஷீட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன்னு வச்சுப்போம், உதாரணத்துக்கு 50,000 டைப் பண்ணுறேன். ஸோ இங்கே நமக்கு அந்த கேல்குலேஷன் பார்த்திங்கன்னா தேவை. ஸோ ஈக்குவல் டு இந்த செல் இன்டூ டேக்ஸ் ரேட் அப்படின்னு கொடுத்தாலும் நமக்கு அங்கே என்ன வந்துடும், ரிசல்ட் வந்துடும். ஸோ இப்படி ஒரு எங்கேயும் ஒர்க் புக்கில் ஸ்டோர் பண்ணாமல் ஒரு கான்ஸ்டன்ட், நேம்டு கான்ஸ்டன்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 4th ஒன் பார்த்தோம்னா நேம் பாக்ஸ் நேவிகேஷன். ஸோ டாப்பில் நமக்கு நேம் பாக்ஸ் இருக்குது. இந்த நேம் பாக்ஸோட வேலை என்னங்கிறது ஜென்ரலாக நமக்கு தெரியும். ஒரு செல்லை செலக்ட் பண்ணுறோம்னா அந்த செல்லோட நேம் என்னன்னு காமிக்கிறது அந்த நேம் பாக்ஸோட வேலை. பட் இந்த நேம் பாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம நேவிகேட் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 12 மாதம் டேட்டாவை 12 ஷீட்டில் மெயின்டைன் பண்ணுறீங்க. அங்கே உங்களுக்கு தேவையான ஒரு சில குறிப்பிட்ட டேட்டா அந்தந்த ஷீட்டில் இருக்குது. அப்போது அந்த குறிப்பிட்ட டேட்டாவுக்கு ஒரு நேம் நீங்கள் கொடுத்து வச்சுட்டிங்கன்னா அந்தந்த ஷீட்டில் போய் நீங்கள் அந்தந்த ஷீட்டில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி இல்லை அதை தேடுறதுக்கு இங்கேருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம், நேம் பாக்ஸ் மூலியமாகவே நீங்கள் ஈஸியாக நேவிகேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு இந்த என்டையர் டேட்டா சேல்ஸ் டேட்டான்னு வச்சுப்போம். ஓகே, இதை கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணி ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், சேல்ஸ் டேட்டான்னு கொடுக்குறேன். இங்கே நமக்கு ஸ்பேஸ் அக்செப்டபிள் கிடையாது, ஸோ அதனால் அண்டர்ஸ்கோர் கொடுத்து சேல்ஸ் டேட்டா நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். அண்ட் அதே மாதிரி இந்த ஷீட்டில் பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி சார்ட் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அப்போ அந்த என்டையர் ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போய் நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கான நேம் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். ஃப்ரீக்வன்சி ஸ்பேஸ் அக்செப்டபிள் இல்லை அண்ட் நமக்கு சார்ட் அப்படிங்கிறது தேவை, ஃப்ரீக்வன்சி சார்ட். ஸோ இப்போ எனக்கு டக்குன்னு சேல்ஸ் டேட்டா இருக்குது, சேல்ஸ் டேட்டாவுக்கு போகணும்னா அந்த 12வது ஷீட்டை தேடி போகணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நேம் பாக்ஸில் அந்த ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணோம்னா ஃப்ரீக்வன்சி சார்ட் இருக்குது, சேல்ஸ் டேட்டா இருக்குது, நமக்கு சேல்ஸ் டேட்டாவுக்கு தான் போகணும். இல்லை சேல்ஸ் டேட்டா ஷீட்டில் நீங்கள் இந்த ஷீட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஃப்ரீக்வன்சி சார்ட்டை பார்க்கணும்னா ஃப்ரீக்வன்சி சார்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படி நீங்கள் ஈஸியாக நேவிகேட் பண்ணி போகலாம். ஸோ 3rd ஒன் பார்த்த நேம்டு கான்ஸ்டன்ட், இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற நேம்டு ரேஞ்ச், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸில் இருக்கக்கூடிய டிஃபைன் நேம் மேனேஜருக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா வருது. நாம் கிரியேட் பண்ண டேக்ஸ் ரேட், சேல்ஸ் டேட்டா, ஃப்ரீக்வன்சி சார்ட், இது எல்லாமே ஒரு நேம்டு ரேஞ்ச் கான்செப்ட் தான். ஸோ இதுக்கான டுட்டோரியல் இருக்குது, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் அதை பார்க்கணும்னா தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ 5th ஒன் பார்த்தோம்னா ஃப்ரீக்வன்சி சார்ட். நீங்கள் பார்க்குற மாதிரி பெரிய ஃபார்முலாலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இங்கே யூஸ் பண்ணுறது ஒரு சின்ன ஃபார்முலா தான், அதாவது ரிப்பீட் அப்படிங்கிற ஃபார்முலா தான் நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். ஸோ நார்மலாக இந்த ரிப்பீட் எப்படி வேலை செய்யுங்கிறது நான் சொல்லிடுறேன். ஸோ ஈக்குவல் டு ரிப்பீட் ஃபங்க்ஷன். ஓகே, ரெப்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் முதல்ல டெக்ஸ்ட், உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணும், ஸோ உங்களுக்கு தேவைன்னா ஆஸ்டரிஸ்க் அந்த ஸ்டார் சிம்பிள் இருக்கு இல்லையா, அது கொடுக்கலாம், இல்லை பைப் சிம்பிள் கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொடுங்க. ஸோ இதை டபுள் கோட்குள்ளே கொடுத்துட்டு அண்ட் நம்பர் டைம்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்பர் வேல்யூ இருக்கக்கூடிய அந்த செல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன சிம்பிள் கொடுத்தீங்களோ, என்ன கேரக்டர் கொடுத்தீங்களோ, என்ன டெக்ஸ்ட் கொடுத்தீங்களோ அது நீங்கள் கொடுத்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சி காமிக்கும். ஓகே, 5னா 5 பைப் சிம்பிள், இல்லை ஆஸ்டரிஸ்க் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்கன்னா 5 ஆஸ்டரிஸ்க் வரும், இல்லை நீங்கள் ஆம்பர்சன்ட் கொடுத்துருக்கிறீங்கன்னா 5 ஆம்பர்சன்ட் வரும். ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா நல்ல ஒரு ஃப்ரீக்வன்சி சார்ட் பில்ட் பண்ணுறதுக்கெலாம் நீங்கள் ஒரு செல்லுக்குள்ளே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம்.
பட் எப்போவுமே நமக்கு இந்த மாதிரி சின்ன நம்பர் தான் வரும்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 8, 7 இந்த மாதிரி சின்ன நம்பர் வந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் இப்போ வந்து நமக்கு 95,000 இருக்குது, 37,000 இருக்குது. பட் இப்போ எனக்கு வந்து என்ன தேவைன்னா வந்து 50,000க்கு மேலே சேல்ஸ் பண்ணியிருக்காங்களா அவங்களுக்கு வந்து 1 ஸ்டார், இல்லை 60,000க்கு மேலேனா 2 ஸ்டார், இல்லை 70,000க்கு மேலேனா 3 ஸ்டார், 90,000, 80,000, 90,000க்கு மேலாம் அவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்டார் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவை, அந்த ஸ்கோர் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி நெஸ்டட் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். நெஸ்டட் இஃப் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் தான். நெஸ்டட் இஃப் பற்றி இன்னும் உங்களுக்கு தெரியலனா அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ 90,000 எடுத்தால் 5 அப்படிங்கிற நம்பர் வரணும், 80,000 எடுத்தால் 4. ஸோ இந்த மாதிரி அந்தந்த வேல்யூக்கு நான் என்ன பண்ணுறேன், ரிசல்ட்டை செட் பண்ணியிருக்கிறேன். அப்போது இந்த நெஸ்டட் இஃபை கம்ப்ளீட்டாக அந்த ரிப்பீட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஈக்குவல் டு ரிப்பீட் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணலாம், போயிடலாம். ஸோ அதில் முதல்ல நமக்கு டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் நமக்கு என்ன தேவை, ஆஸ்டரிஸ்க் வேணுமா, என்ன சிம்பிள் வேணும் அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஸோ நமக்கு அந்த மல்டிப்ளை, அந்த ஸ்டார், அந்த ஆஸ்டரிஸ்க் சிம்பிள் தான் பார்த்தீங்கன்னா தேவை. டபுள் கோட் கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்பர் டைம்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இங்கே போய் நம்ம 95,000ங்கிற செல்லை செலக்ட் பண்ண முடியாது. அப்போ 95,000 டைம்ஸ் நமக்கு இந்த ஆஸ்டரிஸ்க் சிம்பிள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடலாம்னா இஃப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், இதில் இருக்கக்கூடிய இந்த கம்ப்ளீட் இஃப் என்ன பண்ணுறோம், Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிடுறோம். அண்ட் இங்கே நம்ம ஆஸ் யூஷுவல் ஈக்குவல் டு ரிப்பீட் டெக்ஸ்ட்டில் நம்ம ஆஸ்டரிஸ்க் என்ன சிம்பிள் வேணுமோ கொடுத்துட்டு நம்பர் டைம்ஸில் Ctrl+V கொடுத்து அந்த இஃப் கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துடலாம். ஸோ அப்போ நமக்கு 90,000க்கு மேலே, ஸோ அப்போ உங்களுக்கு 5 அப்படிங்கிற நம்பர் தான் ஆஸ் ரிசல்ட்டாக வரும். அப்படி வரும்போது நமக்கு 5 ஸ்டார் பார்த்தீங்கன்னா உண்டு. இதை ஃபில் பண்ணும்போது நமக்கு ஆஸ் யூஷுவல் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோர் அவைலபிலிட்டி இருக்கோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்துடும். 50,000க்கு கீழே எடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாரும் பார்த்தீங்கன்னா இருக்காது, ஸ்கோரில் அவங்களுக்கு எம்டியாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஃபால்ஸில் வந்து 0 அப்படின்னு கொடுத்துருக்குறேன். ஒருவேளை அங்கே போய் நீங்கள் டெக்ஸ்ட் ஏதாவது கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அது எரர் தான் வரும். ஏன்னா வந்து ரிப்பீட் ஃபங்க்ஷனோட வேலை என்ன, நம்பர் வந்துச்சுன்னா தான் அந்த நம்பருக்கு தான் இந்த சிம்பிள் என்ன பண்ணும், அசைன் பண்ணும். ஸோ அப்போ நீங்கள் போயிட்டு இங்கே GF இல்லை ஏதாவது டெக்ஸ்ட் வேல்யூ நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக அங்கே என்ன ஆயிரும், நீங்கள் ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எரர் வந்துடும். இல்லை அப்படி எரர் வரக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் இதை கம்ப்ளீட்டாகவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், எதுக்குள்ளே ரேப் பண்ணலாம், இஃப் எரர் ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், ரேப் பண்ணலாம். ஓகே, இஃப் எரரில் வேல்யூ ஆர்குமெண்ட்டில் இந்த கம்ப்ளீட் ஃபங்க்ஷனை விட்டுருங்க. வேல்யூ இஃப் எரரில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோ ஸ்கோர் இல்லை ரெக்குவயர்மெண்ட் நாட் மெட், எனிதிங் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கொடுக்கலாம். நான் இப்போதைக்கு நில் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட் அப்போ இதை ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ஸ்கோர் அவைலபிளாக இருக்குதோ அவங்களுக்கு வந்துடும். இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்களோ அது பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகும். ஸோ இப்படி உங்கள் டேட்டாவுக்கு ஒரு நல்ல ஃப்ரீக்வன்சி சார்ட்டை நீங்கள் பில்ட் பண்ணணும்னா தாராளமாக பில்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு சிமிலராக இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் டேப்பில் இருக்கக்கூடிய ஸ்பார்க் லைன். பட் ஸ்பார்க் லைனில் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்காது. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நிறைய வித்தியாசமான சிம்பிள்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் இந்த ஃப்ரீக்வன்சி மெத்தடை நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து டிஃபால்ட்டாக நேட்டிவ் சார்ட் லைன்ஸ் அந்த மாதிரி தான் தேவை அப்படின்னா நீங்கள் லைன் காலம் சார்ட் செல்லுக்குள்ளேயே வேணும்னா நீங்கள் அதையும் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தோம்னா டார்க் மோட். என்ன ப்ரோ டார்க் மோட்லாம் ஒரு விஷயமா, போய் அக்கௌண்ட்டில் செட் பண்ணால் வரப்போகுது. கண்டிப்பாக அக்கௌண்ட்டில் செட் பண்ணால் வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் ஃபைலில் போயிட்டு அக்கௌண்ட்குள்ளே போகலாம். ஸோ அங்கே நமக்கு ஆஃபீஸ் தீம் இருக்குது இல்லையா, அதில் நீங்கள் கலர்ஃபுல் இருக்குது, பிளாக் ஆர் டார்க் க்ரே நீங்கள் என்ன பண்ணலாம், மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அப்போ நமக்கு நல்ல டார்க் மோட் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஈவன் நீங்கள் வேர்டு, பவர் பாயிண்ட், இனி எதை யூஸ் பண்ணாலும் அங்கே உங்களுக்கு என்ன இருக்கும், இந்த டார்க் மோட் பார்த்தீங்கன்னா இருக்கும். இல்லை ப்ரோ நமக்கு இங்கே தான் வந்து இந்த மாதிரி பேஜ்லாம் வந்து ஒயிட்டில் வருது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், சேம் ஃபைலில் அக்கௌண்ட்டில் போயிட்டு நீங்கள் மேபி வந்து டார்க் க்ரே இல்லாமல் பிளாக் என்ன பண்ணலாம், மெயின்டைன் பண்ணலாம். அப்போ பேப்பரும் உங்களுக்கு என்ன வரும், கம்ப்ளீட்டாக அப்ளிகேஷனே வந்து பிளாக்ல வரும். இது வந்து வேர்டு, பவர் பாயிண்ட்டுக்கெல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் என்ன தான் பிளாக் தீமை மெயின்டைன் பண்ணாலும் எக்ஸலில் போய், இப்போ எக்ஸல்லையும் பிளாக் தான் இருக்குது, பட் இங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஷீட்டு ஒயிட்டாக தான் இருக்கும். அப்போ இந்த ஷீட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக்ல தேவை அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு தேவையானது ஒரு பிளாக் பேக்ரவுண்ட். ஜஸ்ட் எந்த ஆக்டிவ் ஷீட்டுக்கு உங்களுக்கு பேக்ரவுண்ட் தேவையோ அந்த ஷீட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். பேஜ் லேஅவுட்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு பேக்ரவுண்ட் இருக்குது. ஓகே, ஸோ பேக்ரவுண்டில் ஃப்ரம் அ ஃபைல் கொடுத்து நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், நம்ம க்ரியேட் பண்ண ஒரு பிளாக் பேக்ரவுண்ட் என்ன பண்ணுறேன் எடுத்து ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், அதை இன்சர்ட் பண்ணுறோம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் Ctrl+A கொடுத்தோ இல்லை கம்ப்ளீட்டாக அந்த ஷீட்டை செலக்ட் பண்ணி டேட்டா, அந்த டெக்ஸ்ட்டோட கலரை நீங்கள் என்ன பண்ணணும், ஒயிட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஆகணும். அதே மாதிரி கிரிட்லைன் கலர், கிரிட்லைன் இப்படி ஒயிட்டாக இருந்துச்சுன்னா அதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும் சில பேருக்கு. ஸோ அப்போ நீங்கள் கிரிட்லைன் கலர் மாற்றுறீங்கன்னா தாராளமாக மாற்றலாம். பட் என்ன விஷயம்னா, நீங்கள் கலர் மாற்ற போகிறீங்கன்னா ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன்ஸ்குள்ளே போங்க. அங்கே உங்களுக்கு அட்வான்ஸ்டு கேட்டகரியில் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா
அங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா கிரிட் லைன் கலர் இருக்கும். இங்கே நீங்கள் கிரிட் லைனை பிளாக்ல என்ன தான் நீங்கள் கொடுத்து ஓகே கொடுத்தாலும் இங்கே அந்த சேஞ்சஸ் ஒன்றும் தெரிய போகிறதில்ல. சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த மாதிரி அந்த டாட்டட் லைன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். மேபி சிலருக்கு அது ரொம்பவே பார்த்தீங்கன்னா இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், என்டையர் ஷீட்டை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஒர்க் ஏரியாவை என்ன பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் ஃபாண்ட்டோட குரூப்பில் நமக்கு இந்த பார்டர் இருக்குது இல்லையா, ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பார்டர் ஓப்பன் பண்ணி ஆல் பார்டர் தான் கொடுக்க போகிறோம். ஆனால் ஆல் பார்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி லைனோட கலர் உங்களுக்கு எப்படி தேவைங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு என்ன மாதிரி கலரில் வேணுங்கிறத கொடுத்துட்டு ஆல் பார்டர் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொடுங்க. அப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த பார்டர் லைன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா சட்டிலாக இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஐ ஸ்ட்ரெயின் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் கன்வீனியண்ட்டாக என்ன பண்ணலாம் ஒர்க் பண்ணலாம். பட் நம்ம யூஸ் பண்ண இந்த பிளாக் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட்லாம் பண்ணலை. பவர் பாயிண்ட்லேயே நம்ம என்ன பண்ணோம், இதை எக்ஸ்போர்ட் பண்ணோம். பவர் பாயிண்ட்டில் 4K குவாலிட்டியில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஓகே, ஒரு வேளை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண முடியல, நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலாம் நார்மலாக HD குவாலிட்டியில் தான் வருதுன்னா நீங்கள் 4Kல எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். பவர் பாயிண்ட்டில் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச காரியங்கள் தான். ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிசைன் டேப்பில் போயிட்டு ஃபார்மட் பேக்ரவுண்ட் அண்ட் இதில் சாலிட் ஃபில் தான் நமக்கு தேவை. கலரை கம்ப்ளீட்டாக பிளாக்ல வச்சுட்டு நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், Ctrl+Shift+S கொடுத்து நீங்கள் சேவ் ஆஸ்க்குள்ளே போங்க. சேவ் ஆஸ் டைப்பில் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனாக சேவ் பண்ணாமல் ஆஸ் அ JPEG-ஆவோ இல்லை PNG-ஆவோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் சேவ் பண்ணுங்கள். ஓகே, நான் இப்போதைக்கு சேம் டவுன்லோட்லேயே நான் என்ன பண்ணுறேன் சேவ் பண்ணுறேன். ஜஸ்ட் இதை வந்து சாம்பிள் PG கொடுத்து ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இதை சேவ் பண்ணுறோம். ஜஸ்ட் திஸ் ஒன்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். டோன்ட் சேவ் அவசியம் கிடையாது. மற்றபடி நார்மலாக நீங்கள் எக்ஸலுக்குள்ளே போங்க. எக்ஸலில் போயிட்டு உங்களுக்கு ஒருவேளை பேக்ரவுண்ட் வேண்டானா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நீங்கள் ஆஸ் யூஷுவல் பேஜ் லேஅவுட்டில் போயிட்டு நீங்கள் டெலிட் பேக்ரவுண்ட் கொடுத்து பேக்ரவுண்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் எக்ஸ்ட்ரா வேலை தான். நீங்கள் கண்டிப்பாக ஷீட்டை என்டையராக செலக்ட் பண்ணி ஹோம் டேப்பில் போயிட்டு உங்களுடைய டெக்ஸ்ட் கலரை நீங்கள் என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். மற்றபடி உங்களுக்கு இந்த பார்டர் கலரில் அந்தளவுக்கு டிஸ்டர்பிங்காக இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் உங்களுக்கு தேவைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேக்ரவுண்டில் போயிட்டு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக நீங்கள் என்ன பண்ண ஒரு பிளாக் பேக்ரவுண்டை நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் ப்ரீவியஸாக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எக்ஸலில் ஒரு சில முக்கியமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.